அனைவருக்கும் மீனா வெங்கடேஷின் வணக்கம். இன்று நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆடி மாதமும் அதன் சிறப்பும். ஆடி மாதம் ஆன்மீக மாதம், ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், பெண்களுக்கு குறிப்பாக ஆடி தள்ளுபடி, ஆடி சேல். ஆடி மாதம் வரும்போது, அந்த சேல் வரும்போது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தங்களுக்கு பிடித்த புடவை, சுடிதார் எல்லாம் கை நிறைய அள்ளிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கடைகளுக்கு போகிற வழக்கம் உண்டு. அதுவும் ஒரு சிறப்பு தானே, பெண்கள் மகிழக்கூடிய மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் நம்ம விதை விதைத்தால் நல்லது அப்படின்னு எல்லா விவசாயிகளும் ஆடி மாதத்தில் விதைகள்லாம் விளைப்பாங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகும், அப்போ நம்ம விதைச்ச பயிரெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஈவன் வீட்டில் நம்ம செடியெல்லாம் வைக்கணும்னா கூட ஆடி மாதத்தில் வைங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து ஆடி அமாவாசை, இது மிகவும் சிறப்பானது. நம்ம வருஷத்தில் வர்ற அமாவாசை எல்லாமே நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் உண்டு. சில பேருக்கு மாதம் மாதம் அது கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது ரெண்டுலையுமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த திதி தர்ப்பணம்லாம் நம்ம கரையோரங்களில் போய் நம்ம கொடுக்கலாம், நதிக்கரைகளில் போய் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் வச்சும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த முன்னோர்கள் ஆத்மா சந்தோஷம் அடையும் அப்படிங்கிற பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கடமையை நிறைய பேர் நம்ம செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாம் ஆடி அமாவாசை அன்றைக்கு செய்வது வழக்கம். அடுத்து ஆடி 18ஆம் பெருக்கு, இது மிகவும் விசேஷமானது. ஆடி 18ஆம் பெருக்கில் நதிகள், நீர்நிலைகள் அங்கெல்லாம் போய் மக்கள், கல்யாணமான புதுமண தம்பதியர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் போய் புதிய மஞ்சள், புதிய கயிறு இதெல்லாம் கட்டிக்கொள்வது, தாலி கயிறுலாம் கட்டிக்கிற வழக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மலாம் நதி, கடல் எல்லாம் தெய்வமாக நினைக்கிறோம். அதனால் அந்த கடற்கரையில் போய் நம்ம தெய்வமாக நினச்சி நம்ம இதெல்லாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இன்னொரு விசேஷம் ஆடி 18ஆம் பெருக்கு என்னன்னா, 18 வகையான உணவுகளை செய்வது. தயிர் சாதம், புளியோதரை, வெண்பொங்கல், பொங்கல், தக்காளி சாதம், இப்படி வகை வகையான உணவுகள் எல்லாம் செய்து குடும்பமாக நம்ம ஃபேமிலியோடு போய் அந்த நதிக்கரைகளில், ஆறு குளங்கள் எல்லாம் போய் அங்கே உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்கிற ஒரு நாளாகவும் ஆடி 18ஆம் பெருக்கை இன்றும் நம் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அடுத்து ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். முருகனின் அறுபடை வீடுகளிலும் ஆடி கிருத்திகை மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருத்தணியில் மிகவும் விசேஷமாக இருக்கும். அதே போல்தான் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளிலும் இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகனுக்கு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜை எல்லாம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, வேல் குத்துறது, அழகு குத்துறது, இதை மாதிரி விஷயங்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் முருகனுக்கு உகந்த அந்த ஆடி கிருத்திகை அன்று. அடுத்து ஆடி தபசு. ஆடி தபசு சங்கரன் கோவில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நாளில் ஊசி முனையில் தவம் இருந்த சக்திக்கு சிவன் தன்னோட உடம்புல ஒரு பாதியை கொடுத்து சிவசக்தியான நாள் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடி தபசு அன்னைக்கு அம்பிகையின் கோரிக்கையை ஏற்று சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணனாக காட்சி அளித்த நாளும் அதுதான் ஆடி தபசு. அன்னைக்கு கோவிலில், அந்த சங்கரன் கோவிலில்
அந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் 108 முறை சுற்றி வந்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆடி சுற்று என்றும் கூறுகிறார்கள். அதே போல் ஆடி தபசு இத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடை நம்ம எப்போதுமே செய்யணும். இருந்தாலும் மாதம் மாதம் குலதெய்வத்துக்கு போய் நம்ம சாமி கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆடி மாதத்துலையாவது நம்ம குலதெய்வத்தை போய் கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குலதெய்வம் என்பது நம் முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, இப்படி எல்லாருமே அந்த குலதெய்வத்தை கும்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் போகணும், நம்ம குழந்தைகளும் பிற்காலத்தில் வர வேண்டும் என்று அவர்களை முதலிலே சொல்லி வளர்க்க வேண்டும். அந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறதுனால குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, நோய்கள் நீங்கி ஆரோக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வத்தை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும். அடுத்து ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் பார்வதி தேவி பிறந்ததாக ஐதீகம். ஆண்டாள் அவதரித்த நாளும் இந்த ஆடிப்பூரம் தான். மக்களை காக்க அம்பாள் சக்தியாக உருவெடுத்த நாளும் இந்நாள் தான். பூமாதேவி அம்மனாக அவதரித்ததும் இந்த மாதத்தில் தான். இப்படி ஆடிப்பூரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய். ஆடி மாதத்தில் வர்ற ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அன்னைக்கு வேப்பிலையால் மாலைகள்லாம் கட்டி கோவிலை சாத்துறது, வளையல்களை அம்பாளுக்கு சாத்தி அதை எல்லாருக்கும் கொடுக்கறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, பொங்கல் செய்து எல்லாருக்கும் கொடுக்கறது, முளைப்பாரி எடுத்து கோவிலுக்கு வருவது, தீ மிதித்தல், பால் குடம் எடுத்தல், இப்படி அம்மனுக்கு எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாயில் மக்கள் எல்லாரும் செய்வாங்க. இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அந்த மாதம் முழுதுமே அம்மன் கோவில்களில் சிறப்பு இருக்கும். எல்லாருமே அந்த கோவில் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். இதை எல்லாரும் இன்றும் நாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆடி மாதம் தெய்வத்துக்குத்தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஆடி மாதத்தில் நம்ம கிரகப்பிரவேசம் வைக்கிறது, வீடு மாறுறது, கல்யாணம் செய்கிறது, இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. அது ஆடி மாதம், அது அம்மனுக்குள்ள மாதம். அதனால் அம்மனை மட்டுமே வழிபட வேண்டும், அவளை மட்டுமே நான் நினைக்க வேண்டும். நம்மளோட குடும்ப காரியங்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டாங்கிறதுனால தான் ஆடியில் நம்ம வேறு எந்த காரியங்களும் செய்வது இல்லை. அடுத்து ஆடி மாதத்தில் வரலட்சுமி விரதம். நம்ம அம்பாளை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறது தான், லக்ஷ்மியை வா என்று அழைப்பது தான் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு அம்பாளை நல்ல அலங்காரம் செய்து அம்பாளுக்கு நம்ம விரதம் இருந்து பூஜை செய்கிறது வழக்கம் உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை வரும் வரலட்சுமி விரதத்தை நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மனை நம் வீட்டில் அவதரித்து அதை நாம் பார்த்து மகிழும் நாள் தான் வரலட்சுமி விரதம். ஆடி மாதம் அம்பிகையின் வழிபாட்டு மாதம். நாமும் அந்த அம்பிகையை வழிபட்டு மகிழ்வோமே. அம்பிகை துதித்து எந்நாளும் போற்றுவோமே, போற்றி வணங்குவோமே. ஆடி மாதத்தின் சிறப்பை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.